Hi friends, welcome to Deepa Dharma Kitchen. இன்னைக்கு பாம்பே சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. தேவையான பொருள் பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை. தக்காளி ஒன்று தாங்க எடுத்துக்கணும். பாம்பே சட்னிக்கு நிறைய போட்டால் நல்லா இருக்காது. வெங்காயம் ஒரு 2, பச்சை மிளகாய் 7 எடுத்துருக்கேன். கறிவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய், பிரிந்தி இலை, கல்பாசி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா எண்ணெயில் சோம்பு நல்லா ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகணுங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகணும், பச்சை மிளகாவும் கறிவேப்பிலையும். அதுக்கப்புறம் தாங்க வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணணும். இந்த பாம்பே சட்னி நீங்கள் இட்லி தோசைக்கு நல்லா இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. செஞ்சு பாருங்கள். வெங்காயம் தக்காளி போட்டு உப்பு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரொம்ப போடாதீங்க, நல்லா இருக்காது. உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா தக்காளி நல்லா வதங்கணுங்க. அந்த வெங்காயத்தோடு நல்லா சேர்ந்து வதங்கணும். அப்புறம் இது கரைக்கிறதுக்கு தேவையானது தேங்காய் 2 பில்லை எடுத்துக்கிறேன். கடலை எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு மஞ்சள்தூள் போட்டு தண்ணி ஊற்ற பிடிக்கலனாலும் மஞ்சள்தூள் வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம கடலை போடுறதுனால இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக வரும். நீங்கள் வேணும்னா லாஸ்ட்டாக கூட தண்ணி உங்களுக்கு தேவையான தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கடலையும் தேங்காயும் அரைச்சிடலாங்க. இந்த மாதிரி நைஸாக நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது பதம் நம்ம ரசம் ஆஃப் பண்ணுவோங்கள, அந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணுங்க. கொத்தமல்லி போட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒவ்வொருத்தர் கடல மாவு கரைச்சி ஊற்றுவாங்க. அது நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும். கொத்தமல்லி போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. திக்காகும் இந்த குழம்பு. உங்களுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.